ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ராயன் படம் வந்து தனுஷ் சாருக்கு 50ஆம் படம். அவரோட முயற்சி, கடினமான முயற்சி. 2000 நான் படம் பார்த்தேன், தொழுத இளமை. அதுக்கப்புறம் அவருடைய 24 வருஷம் போராட்டம் 50ஆவது படம் அது அவருக்கு. நல்லா டேரக்ஷன் பண்ணுறாரு, நல்லா ஆக்டிங் பண்ணுறாரு, நல்ல ஒரு படைப்பாளன். நல்ல விதமாக படம் வரணும். மீடியாவில் வந்துட்டு சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தப்பாக மீடியாவை படம் தெரியலன்னு யாரையும் தப்பாக சொல்லாதீங்க. சினிமாவை வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, நிறைய ஆடியன்ஸும் பார்க்குறாங்க. ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா வளரணும். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அது நல்லா வேலை வாங்குவாங்க. அது நல்லாவே நடிப்பார். தனுஷ் சார் ஒரு நடிப்பில் ஒரு அரக்கன், எஸ்.ஏ. சூர்யா சாரும் ஒரு அரக்கன். அதனால் 2 காம்பினேஷன் இன்னும் சேரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். தனுஷே அந்த படத்தில் நிறையா ஒரு 2 பாட்டு கிட்ட எழுதியிருக்காரு. அவரே அந்த தான் படம் எடுத்தாராமே, அதான்டா அவரே இயக்கி அவரே டைரக்ட் பண்ணி எடுத்த படம் தானே அது. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குது. நான் ஒரு தனுஷ் ஃபேன். தனுஷ் கண்ணி, தனுஷ்ன்னு தான் சொல்லுது மனசு ஃபுல்லாகவே. தளபதி ப்ரோ ப்ரோ நீ அப்படி நானே 12:30 மணிக்கு ஷோ நான் போயிட்டு வந்து இன்டர்வியூ கொடுக்கலாம். கமலா தேட்டர் வந்திருக்கோம். டிக்கெட் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போதைக்கு. டிக்கெட் காலியாக இருக்குது. இல்லைடா, ராயன் டிக்கெட் கிடைக்கல. ஒரு கலவரமாக தான் இருக்கும், ரத்த கலவரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ரத்தம் தான். தனுஷ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு படம் அவர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். இப்போ 50வது படத்தில் எப்படி இருக்கான்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரோட வளர்ச்சி வந்து ஒரு இந்தியன் சினிமாக்கே ஒரு வேறு லெவல்னு சொல்லலாம். நடிப்பு அசுரன் வந்து தனுஷ், நடிப்பின் ராட்சசன் வந்து எஸ்.ஜே. சூர்யா. அப்போ காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபயராக தான் இருக்கும். ஃபயர் தான். அதாங்க இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி கெத்தாக போவோம். நீங்கள் ஆடியோ லான்ச்லேயே பார்த்துருப்பீங்க. தனுஷ் வந்து எஸ்.ஜே. சூர்யா மாதிரி எப்படி பேசியிருந்தார், சார்னு ஒரு மாதிரி செம்மையாக போகணுன்னு இருக்கேன். செல்வராகவன் இருக்கார், அப்புறம் நம்ம செல்லம் இருக்கார். படம் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக தனுஷ் படம் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். ஏ சர்டிஃபிகேட் வேறு, அதனால் படம் ரத்தம் தெரிக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக எதிர்பார்க்குறேன். யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இல்லாமல் இருந்தால் படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. அதான் நான் எதிர்பார்க்குறேன். அவர் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸ்டார்டிங்கில் ஒன்லி அப்படின்னு இருந்தார், இப்போ அதுவே பிராண்ட் ஆக்கிட்டார். ஸோ பெரிய விஷயம்தான். பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது டைலர் பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருக்குது. கதை வந்து பார்த்தா வந்து இது இந்த நாய் புலி ஓனாய் எல்லாம் வர கதையாக தான் இருக்குது. எல்சியூ மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் டார்க்கு ஃபேன்டசி படமாகவும் இருக்கும், ஹெவியாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். படம் வயலன்ஸ் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தனுஷும் எஸ்.ஏ. சூர்யாவும் பயங்கரமாக பண்ணுவாங்க, செம்மையாக இருக்கும். எனக்கு அடுத்தது வந்து அடுத்த ஆசை என்னென்னா இந்த அஜித்தை வச்சு இப்போ KGF 3 வேறு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அஜித்தை வச்சு ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு தெரியல. நல்லா தான் இருக்கானு அப்படி பண்ணாலும். இல்லை அஜித்தை வச்சு இந்த அஜித்து எஸ்.ஏ. சூர்யா நடித்தவனும் சூப்பராக இருக்கும். இல்லை அஜித்து SK சிவகார்த்திகேயன் சேர்ந்து நடித்தாலும் செம்மையாக இருக்கும். தேட்டரே வெடிக்க போகுது, அவ்வளோதான். ஸ்க்ரீனு தேட்டரு பயங்கரமாக இருக்க போகுது. அந்த சாங்கு ஃபஸ்ட் இந்த சாங்கு, அந்த அசுரன் சாங்கு, அதுக்கப்புறமா அந்த ஓனாயும் அந்த சாங் இருக்குல்ல, அது செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ராயன் படத்தில் இந்த பாட்டு பாட போகிறேன். உசிரே நீதானே எனூனே நாமே ஒளியூனே நாமே நாமே எனூமே. தனுஷ் படம் யூஸ்வலி நல்லா தான் இருக்கும். அவர் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ட்ரெயிலர் நல்லா இருந்தது. சரி தான் பார்க்கலாம். அப்படியே பசங்களோட 7 பேர் வரும். அப்படியே ரெய்னா நான் எவ்வளோ இந்த கேள்வி கேட்குறேன். ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது. ஸோ நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ப்ளஸ் தனுஷோட ஆக்டிங்கில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஓகே தான். எல்லா மூவிஸ்லேயும் குவாலிட்டியாக தான் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ இதுலேயும் ஒரு குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் அது அவருக்கு சூட்டாக வருது தானே, எல்லா மூவிஸ்லேயும் கரெக்டாக இருக்கிறது தான். ஸோ ஓகே. யாரும் ஆஸ் யூஷுவல் எல்லாமே அவரோட பெஸ்ட் தான் கொடுப்பாரு. ஸோ அது எப்பவும் போல் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக தாங்க ஓடும். 100 crores பட்ஜெட் வந்து அதுக்கு மேலே தந்திருக்காரு. சன் டிவி பிக்சர்ஸ் வந்து நிறையாவே தந்திருக்காங்க, அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நல்லா இருக்கும் நம்பிக்கை. எஸ்.ஜே. சூர்யா இருந்தாலே படம் ஓரளவு கேரண்டி தான், தப்பிச்சிரும். ட்ரெய்லர் பார்க்கும்போது அதான் தெரிஞ்சிச்சு. ஸோ அது பர்ஃபெக்டாக கிளிக் ஆகிடுச்சுன்னா படமும் கிளிக் ஆகிருன்னு தோணுது. சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலாக A.R. ரஹ்மான் ஃபேன் தான். ஸோ எனக்கு பாட்டு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. ஹோராயா வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு. எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சுன்னா
ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கம் போகுமான்னு தெரியாது, யூத்தோட வச்சுருவாங்க. அவரை பற்றி சொல்ல வேணும். மார்க் ஆண்டனியில் இப்போ பின்னி வேறு காமெடி எல்லா படத்துலையும் அவர் அல்டிமேட். இந்தியன் 2வில் கூட நல்லா தான் பண்ணிருப்பாங்க. இந்தியன் 2வில் கம்மியாக தான் வந்திருப்பாங்க. இந்தியன் 3ல பயங்கரமாக இருக்கும். நல்லா இருக்குங்க. இவங்களும் 50வது படம் தான். விதேசத்துபதி 50வது படம் தான். அது மாதிரி இன்னும் மகாராஜா மாதிரி அதுவும் நல்ல கதை தான், ட்ரூத் கதை தான். அதே மாதிரி தான் இதுவும் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, படம் ரிலீஸ் ஆனதான் தெரியும். அவர் செம்மையாக இருக்குங்க. எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த ராயன் படத்தில் மியூசிக்கு, அந்த சாங்கு செம்மையாக இருக்கும். அவர் ஸ்க்ரீன் ப்ளே அவரு நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்ல, இந்தியன் 2 நல்லா இல்லைன்றாங்களாமே. நல்லா தாங்க இருக்குது படம். முன்னே தான் பார்த்தேன், படம் செம்மையாக தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. ஆனால் செம்மையாக தான் இருக்குது படம். எஸ் ஏ சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதோட அவரும் நல்லா பண்ணுவார். செல்வராமன் சார் அவர் அண்ணன் அது நல்லா பண்ணுறாரு அவரும். அடுத்ததாக ஹீரோயினே அவர் நல்லா பண்ணுறாங்க. அடுத்ததாக படம் வந்துட்டு மெட்ராஸ் ஒரு இது மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி, மெட்ராஸில் எப்படி இருப்பாங்கன்றதை ஒரு ராயப்பட்ட மாதிரி நல்லா அவர் எடுத்திருக்காரு தமஸ் சார். ரமன் சார் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. அதனால் ரமன் சார்லாம் வந்துட்டு நல்லா அடித்து பிரித்து எல்லா இதுலேயும் போடுவார். மியூசிக்கில் ரமன் சார்லாம் அடிச்சிக்க முடியாது. அதனால் வந்துட்டு நல்லா ஹிட்டு கொடுப்பார். அவர் பாட்டு லேட்டாக கொடுத்தாலும் நல்லா சாங்ஸு ஹிட் ஆகிரும். லேட்டாகவே ஹிட் ஆகும் ரமன் சாருக்கு. அவர் ஒரு பவர் இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஃபஸ்ட் ஷோ பார்க்குறத நம்ம விளாட முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பேன். 2 நாளாக அது நல்லாயிருக்கும்.